லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர். இன்றைய முக்கிய செய்திகள். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் பொன்முடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த 3 ஆண்டு சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ள நிலையில் அவரை அமைச்சரவையில் சேர்த்து கொள்ளும்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ள ஆளுநர் ஆர்.என். ரவி மறுத்துவிட்டார். 2006-2011 காலகட்டத்தில் உயர்கல்வித்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிந்தது. இந்த வழக்கில் பொன்முடியும் அவர் மனைவி விசாலாட்சியும் விசாரணை நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டனர். எனினும் இந்த வழக்கை தாமே முன்வந்து எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் ஆகிய பதவிகளை பொன்முடி இழந்தார். உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி செய்த மேல்முறையீட்டில் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதால் அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரானார். இந்நிலையில் அவரை அமைச்சராக்கும்படி முதலமைச்சர் பரிந்துரைத்ததை ஆளுநர் ஆர்.என். ரவி ஏற்கவில்லை. பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை தவிர ரத்து செய்யப்படவில்லை. அதனால்தான் அவரை அமைச்சராக்க முடியாது என்று முதலமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். தண்டனை ரத்து செய்யப்படும் முன் பொன்முடியை அமைச்சராக்க துடிக்கும் வேகத்தை மக்கள் நல பணிகளில் காட்டியிருந்தால் தமிழ்நாடு என்றோ வளர்ந்திருக்குமே என்கிறார் திருவாளர் தமிழர். கடந்த வாரத்தில் கிடுகிடுவென உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை மெல்ல மெல்ல குறைய தொடங்கியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 48,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கல்கத்தாவில் புதிதாக கட்டப்பட்டு வந்த 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 2 உயிரிழந்தனர். கட்டடத்தின் மேல்தளங்கள் தரையோடு இறங்கியதில் அருகிலுள்ள ஓட்டு வீடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இடிபாடுகளுக்குள் சிலுக்கிய மற்ற தொழிலாளர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுவரை 13 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சுஜித் போஸ் தெரிவித்துள்ளார். இதனிடையே முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நிகழ்விடத்திற்கு சென்று மீட்பு பணிகளை பார்வையிட்டார். விதிகளை மீறாமல் கட்டுமான பணிகள் நடைபெறுகின்றனவா, உறுதியான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளதா என்றெல்லாம் தொடக்கத்திலேயே ஆய்வு செய்திருந்தால் இத்தகைய விபத்துகள் நேர்வதை தவிர்த்திருக்கலாம் என்கிறார் திருவாளர் தமிழர். குஜராத்தின் சபர்மதியில் இருந்து உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ராவிற்கு சென்று கொண்டிருந்த விரைவு ரயில் ராஜஸ்தானின் அஜ்மீர் அருகே சென்றபோது அதன் எஞ்சினும் அதை எடுத்த 4 பொது பெட்டிகளும் தடம் புரண்டன. இந்த விபத்தில் யாருக்கும் பலத்த காயமில்லை என்றும் இன்று மாலைக்குள் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் முடிந்துவிடும் என்றும் வடமேற்கு ரயில்வே பொது மேலாளர் அமிதாபாத் தெரிவித்துள்ளார். ரயில்வேயின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக பாஜக அரசு 10 ஆண்டுகளாக கூறி வருகிறது. இந்த நிலையில் ரயில்கள் தடம் புரள்வதும் ஒன்றோடு ஒன்று மோதுவதும் அடிக்கடி நேர்வது கவலை அளிப்பதாக திருவாளர் தமிழர் தெரிவிக்கிறார். தேர்தல் பத்திரங்கள் வாங்கிய தேதி, வாங்கியவரின் பெயர், வரிசை எண் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் மார்ச் 21ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யும்படி எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் பத்திரம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யவும் எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்விடயத்தில் தேர்தல் ஆணையத்தின் மீது மோடி ஆதிக்கம் செலுத்தாமல் இருந்தால் சரி என்கிறார் திருவாளர் தமிழர். ஆளுநர் பதவியிலிருந்து விலகுவதாக கூறி குடியரசுத் தலைவருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கடிதம் அனுப்பியிருக்கிறார். வரும் மக்களவை தேர்தலில் புதுச்சேரி, தென் சென்னை, திருநெல்வேலி ஆகிய ஏதாவது ஒரு தொகுதியில் தமிழிசை போட்டியிட வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படும் நிலையில் அவர் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த தமிழிசை 2019ஆம் ஆண்டு செப்டம்பரில் தெலுங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் கூடுதலாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்று செயல்பட்டு வந்தார். ஆளுநர் பதவி சலித்து போனதால் மத்திய அமைச்சர் பதவியில் அமரலாம் என்கின்ற ஆசையில் தமிழிசை ராஜினாமா செய்துள்ளாரோ என்று திருவாளர் தமிழர் கேள்வி எழுப்புகிறார். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் மோடி இன்று கோவையில் வாகன பேரணி மூலம் வாக்கு சேகரிக்கிறார். இதற்காக கர்நாடக மாநிலத்தில் இருந்து இன்று மாலை 5:30 மணிக்கு கோவை விமான நிலையம் வருகிறார். அங்கிருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு 5:45 மணி முதல் 6:45 மணி வரை காரில் சென்றபடி மக்களை சந்திக்கிறார். 1998ஆம் ஆண்டு குண்டுவெடிப்பு நடந்த ஆர்எஸ்புரத்தில் பேரணியை நிறைவு செய்கிறார். இந்த பேரணி விடயத்தில் மதவாத சக்தி மீண்டும் தலைதூக்கும் உள்நோக்கம் உள்ளதோ என்று திருவாளர் தமிழர் கூறுகிறார்.
தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்ததால் மது கடைகளில் 50 விழுக்காட்டுக்கு மேல் இருப்பு வைத்திருக்க கூடாது என்று டாஸ்மாக் நிறுவனம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. மதுபானங்களின் சராசரி விற்பனை கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 30 விழுக்காட்டுக்கும் அதிகமாக இருக்கக்கூடாது. இருப்பு பதிவேட்டை பராமரிக்க வேண்டும். மதுக்கடை பார்கள் நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே இயங்க வேண்டும் என்றும் டாஸ்மாக் நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது. ஆனாலும் ஆளுங்கட்சியினரும் அதிகாரிகளும் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு 24 மணி நேரமும் மது விற்பனையை செய்ய அனுமதிப்பார்களே என்று கவலை கொள்கிறார் திருவாளர் தமிழர். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாபர் சாதிக் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். டெல்லியில் மார்ச் 9ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சாதிக்கை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்தனர். அப்பொழுது பல்வேறு திடுக்கிடும் வாக்குமூலங்களை அவர் அளித்துள்ளார். இந்நிலையில் சென்னையில் இன்று 3 முக்கிய இடங்களுக்கு அழைத்து சென்று ஜாபர் சாதிக்கிடம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் முக்கிய விசாரணை மேற்கொள்ளுகின்றனர். திமுகவின் அயலக பணியில் இடம்பெற்றிருந்த ஜாபர் சாதிக் ஆளுங்கட்சியின் குடும்பத்துக்கு மிகவும் வேண்டியவராக இருந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தமிழர்களே என்கிறார் திருவாளர் தமிழர். பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவின் மகள் ரோஹிணி ஆச்சாரியா அரசியலில் களமிறங்க உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. மேலும் மக்களவைத் தேர்தலில் சரண் தொகுதியில் அவர் போட்டியிட உள்ளதாக தெரிகிறது. லாலு குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வரும் 5வது நபர் ரோஹிணி ஆச்சாரியா என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல்வாதிகள் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படுகிறார்களோ இல்லையோ, குடும்ப அரசியலில் தீவிரமாக உள்ளனர் என்கிறார் திருவாளர் தமிழர். மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, கரூர், விருதுநகர், கன்னியாகுமரி, புதுச்சேரி ஆகிய 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.